அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா என்ன, ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் வந்து அந்த சிஸ்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமை எந்த மாதிரி பிளாக் டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமில் 4 வகையில் பிளாக் டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அது என்னெல்லாம் வகைன்னா டைரக்ட் ஃபார்ம் 1, டைரக்ட் ஃபார்ம் 2, கேஸ்கேட் ஃபார்ம், பேரலல் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 4 ஃபார்ம்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமுக்கும் இதே தான் இருக்கும், அதே இது டிஸ்க்ரீட் எல்டிஐ சிஸ்டமுக்கும் இதே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மாறுபடும் கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமுக்கும் டிஸ்க்ரீட் எல்டிஐ சிஸ்டமுக்கும். கண்டினியூஸ் சிஸ்டமில் நம்ம வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்க்ரீட் சிஸ்டமில் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம இப்போது இது எப்படி பிளாக் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் டயக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு எலமெண்ட், ஸோ அந்த எலமெண்ட் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது இன்டெகிரேட்டர். இன்டெகிரேட்டர்னா என்னென்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்ததுன்னா அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்டெகிரேட்டர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது இன்டெகிரேட்டிங் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து எஸ் இன்வர்ஸ் இந்த பிளாக்குள்ளே போச்சு அப்படின்னா ஸோ இந்த இது வந்து இன்டெகிரேஷன் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதோட அவுட்புட் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இங்கே இந்த இடத்துல ஒய் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இது ஆடர்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆடரோட ரெப்ரசன்டேஷன் இது தான். ஸோ அடிஷன் ஆப்ரேஷனும் இல்லை சப்ராக்ஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையரோட ஆப்ரேட்டர் இது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவால் ஒரு சிக்னலை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படிங்கிற இன்புட் சிக்னல் இந்த மல்டிப்ளையர் வழியாக பாஸ் ஆகச்சில் நமக்கு அவுட்புட்டில் கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ், ஸோ கே அப்படிங்கிற ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஸோ அந்த வகையில் அதோட அவுட்புட் வந்து கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு சில முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஒரு சிஸ்டமை நம்ம ஈக்குவேஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சிஸ்டமோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவேஷன் மூலமாக. அதில் ஹெச்எஃப்எஸ்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் சிக்னல் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் சிக்னல். இதே டிஸ்க்ரீட் எல்டிஐ சிஸ்டமுக்கு Z transform of output signal divided by Z transform of input signal வரும். Y of Z divided by X of Z வரும். ஸோ இது வந்து அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணச்சில் நம்ம இன்னும் பெரிய விளக்கங்களோட பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சம் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது. இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஒரு சிஸ்டமே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா டைரக்ட் ஃபார்ம் 1ஓட நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணச்சில் ஒய் ஆஃப் எஸ் கூட மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ஆஃப் எஸ் கூட மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுல அது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டினாமினேட்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரச்சில் ஒய் ஆஃப் எஸ் கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் என்னவாக இருக்குன்னா பி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்கும். ஓகே, ஸோ bm-1 bm-2 ஸோ இப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்கும். அதே மாதிரி எஸ் பவர் எம் எஸ் பவர் m-1 ஸோ இதெல்லாம் இன்டெகிரேட்டர். எஸ் பவர் m-2 ஸோ இதெல்லாம் இன்டெகிரேட்டர். அதே மாதிரி தான் டினாமினேட்டரில் sn-1 sn-2 இதெல்லாம் இன்டெகிரேட்டர். அப்புறம் ஒய் ஆஃப் எஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் an-1 an-2 ஏ வேரியபிளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வகையில் ஒரு டைரக்ட் ஃபார்மோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட் சிக்னல். ஸோ அது வந்து b0 அப்படிங்கிற ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற b0ஆல் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஏன்னா b0 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் நமக்கு வரும். எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை b0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணச்சில் b0 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் b0ஆல் மல்டிப்ளை பண்ணப்படுது. அதேமாதிரி எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து
கிராஸில் மல்டிப்ளை பண்ணச்சில் b1 அப்படிங்கிற ஒரு டேர்மாலே மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டெகிரேட்டர் இருக்கும். இங்கே எஸ் தானே இருக்குது, நம்ம எதுக்கு எஸ் இன்வெர்ஸ் போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதை வந்து நம்ம சால்வ் பண்ணச்சில் அந்த ஹையஸ்ட் டிகிரி இருக்கக்கூடிய அந்த வேல்யூவால் நம்ம வந்து என்டையர் ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இது வந்து s பவர் -1 மாறும். ஓகே, ஸோ அப்படி இருக்கச்சில் s பவர் -1 மாறி அது b1 மல்டிப்ளை பண்ணப்படுது. அதே மாதிரி மறுபடியும் அந்த x(s) மறுபடியும் s பவர் -1. ஸோ அடுத்த இன்னொரு ஸோ இந்த இடத்துல இது s பவர் -1ன்னா இந்த இடத்துல s பவர் -1னா இது மறுபடியும் ஒரு இன்டெகிரேட் வழியாக பாஸ் ஆகிச்சில் s பவர் -2 அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு வந்துடும். ஓகே, அது b2 மல்டிப்ளை பண்ணப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அது பல இன்டெகிரேட்டரை பாஸ் பண்ணி நமக்கு கடைசியில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது வந்து நம்ம x(s)-ஐ இந்த நியூமரேட்டர் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணச்சில் வந்த டேர்ம். ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டரை y(s) கூட மல்டிப்ளை பண்ணச்சில் இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது y(s) கூட மல்டிப்ளை பண்ணச்சில் ஒரு சில டேர்ம்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது பிளாக் டயக்ராமில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதுவும் ஒரு இன்டெகிரேட்டர் வழியாக பாஸ் ஆகுது. -a1 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது கடைசியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணச்சில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோன்னா y(s) = x(s) into this term minus y(s) into இந்த s-1 s-2 s-3 அது கூட -a1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணப்பட்டு நமக்கு ஒரு டேர்மாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஓகே, s பவர் -1 எக்ஸெட்ரா அப் டு -a பவர் n-1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் y(s) கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா இந்த டேர்மும் ஆட் ஆகணும். ஓகே, ஸோ ஆட் ஆகி நமக்கு கடைசியாக y(s) கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமில் டைரக்ட் ஃபார்ம் 1 பிளாக் டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் வந்து டைரக்ட் ஃபார்ம் 1ல் என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு இன்டெகிரேட்டர் இந்த ஸ்ட்ரக்சரில் இன்டெகிரேட்டர் வந்து சைடில் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். ஓகே, ஆடர் வந்து மிடில் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. இது டைரக்ட் ஃபார்ம் 2க்கு போகணும் அப்படின்னா ஆடர் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடும், மிடில் வந்து நமக்கு இன்டெகிரேட்டர் இருக்கும். இது டைரக்ட் ஃபார்ம் 2. அதுக்கப்புறம் எதுக்காக டைரக்ட் ஃபார்ம் 2 போகிறோன்னா, இங்கே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் இன்டெகிரேட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இன்டெகிரேட்டரோட ஸோ டைரக்ட் ஃபார்ம் 1 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இன்டெகிரேட்டர்ஸ் வந்து அதிகமாகுது. இந்த இன்டெகிரேட்டரோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால அந்த சிக்னல் ஒவ்வொரு இன்டெகிரேட்டர் வழியாக பாஸ் ஆகி நமக்கு அவுட்புட் வரச்சில் அதில் கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ டைரக்ட் ஃபார்ம் 2ல் இந்த இன்டெகிரேட்டரை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு இன்டெகிரேட்டர் இருக்குன்னா டைரக்ட் ஃபார்ம் 2ல் ஒரு இன்டெகிரேட்டரை வச்சு அந்த ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால் இந்த இன்டெகிரேட்டரோட எண்ணிக்கை டைரக்ட் ஃபார்ம் 2ல் கம்மி ஆகிறதுனால அந்த சிக்னல் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட் அந்த சிக்னல் பாஸ் பண்ணக்கூடியது கம்மி ஆகிறதுனால அது வந்து குயிக்காக நமக்கு அவுட்புட் கொடுக்கும் டைரக்ட் ஃபார்ம் 1 விட. ஸோ டைரக்ட் ஃபார்ம் 2ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். டைரக்ட் ஃபார்ம் 2ல் இதே தான் இருக்கும், x(s) பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு இன்டெகிரேட்டர், இந்த இன்டெகிரேட்டர்லேருந்து வர்ற அவுட்புட்டை அந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் மூலமாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, -a1 இங்கே b1. அதே மாதிரி இன்னொரு இன்டெகிரேட்டரில் போச்சுன்னா -a2, அப்புறம் இன்னொரு எண்டில் b2. ஸோ இதே மாதிரி எக்ஸெட்ரா அப் டு -an-1 அப்புறம் இங்கே bm. ஓகே, ஸோ ஆடரோட எண்ணிக்கை மாறாது. ஆடர் வந்து ரெண்டுத்துலேயுமே ஒரே நம்பர் ஆஃப் ஆடர்ஸ் தான் நம்ம இருக்க முடியும் ஒரே சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணுற டைமில். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட் ஆகி நமக்கு y(s) அவுட்புட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமை டைரக்ட் ஃபார்ம் 2 மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது கேஸ்கேடட் ஃபார்ம். கேஸ்கேடட் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக் எல்லாமே ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனும் ஒரு பிளாக்குமே ஒரு சீரீஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சிக்னல் வந்து ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதோட அவுட்புட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போகும். அது ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் நமக்கு அப்படியே போய் அந்த பிளாக் டயக்ராம் அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரெப்ரசன்ட் பண்ண டைமில் அது ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு அந்த சிஸ்டம் என்ன அவுட்புட் கொடுக்குமோ அது ஃபைனல் பிளாக்கோட அவுட்புட்டாக வரும். ஸோ இது கேஸ்கேடட் ஃபார்ம். ஸோ இப்படி இருக்கும், x(s) இன்புட், y(s) அவுட்புட். ஸோ இங்கே
இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே அந்த டைரக்ட் ஃபார்மோட ரெப்ரசன்டேஷன் தான். இது டைரக்ட் ஃபார்ம் 1ஓட ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கலாம், டைரக்ட் ஃபார்ம் 2ஓட ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் படி இது டைரக்ட் ஃபார்ம் 2 தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன் தான். டைரக்ட் ஃபார்ம் 1ல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால டிலே ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது டைரக்ட் ஃபார்ம் 2ல் வந்து அது குயிக்காக அவுட்புட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளாக்குக்குள்ளுமே டைரக்ட் ஃபார்ம் 2ஆல் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கும். டைரக்ட் ஃபார்ம் 2ஓட என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குமோ அதுதான் இங்கே ஆக்சுவல் ப்ராக்டிஸில் வைக்கிறாங்க. ஆனால் இது டைரக்ட் ஃபார்ம் 1லையும் பண்ண முடியும், ஆனால் அது பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்எஃப்எஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் இங்கே டைரக்ட் ஃபார்ம் ஏக்கு போய் அப்புறம் அடுத்த பிளாக்குக்கு போய் அதுக்கு அடுத்த பிளாக் போய் அதுக்கு அடுத்த அவுட்புட் லாஸ்ட் பிளாக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அந்த சிஸ்டமோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, இது கேஸ்கேடட் ஃபார்ம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபங்க்ஷன் ஆகும். இதே தான் பேரலல் ஃபார்முக்கு. பேரலல் ஃபார்ம்லையும் என்ன ஆகும்னா, இப்படி ஒவ்வொரு பிளாக்கும் சீரீஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு பதில் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே இப்படி சீரீஸ் அரேஞ்ச் ஆகிறதுக்கு பதில் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்எஃப்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்எஃப்எஸ் சிக்னல் பேரலாக ஒரே டைமில் எல்லா பிளாக்குக்குமே போகும். ஸோ இப்படி எல்லா பிளாக்குக்குமே போகும். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எல்லாம் ஆட் ஆகி நமக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து பேரலல் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டம். நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துருக்கோம். இனி அடுத்த வர வீடியோக்களில் நம்ம இது வந்து ஒரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து முதல்ல ஒரு ஈக்குவேஷன் மூலமாக ஒரு சிஸ்டமோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம ஒரு சில மேத்தமெட்டிக்கலாக சில விளையாட்டுகள் விளையாண்டோன்னா நமக்கு பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனுக்கு எந்தெந்த வகையில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்ற போகிறோம். மாற்றி அது மூலமாக நம்ம வந்து பிளாக் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்ட் ஃபார்ம் 1க்கு அந்த ஈக்குவேஷனை ஒரு விதமாக மாற்ற போகிறோம், டைரக்ட் ஃபார்ம் 2க்கு ஒரு விதமாக மாற்ற போகிறோம், பேரலல் ஃபார்முக்கும் கேஸ்கேட் ஃபார்முக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விதமாக மாற்றி அந்த ஈக்குவேஷனில் நம்ம அந்த மேத்தமெட்டிக்கலாக விளையாடக்கூடிய விளையாட்டு தான் நமக்கு என்ன இதில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அது மூலமாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு டைரக்ட் ஃபார்ம் பற்றின ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும். இனி ப்ராப்ளமை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.